இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் சமோசா தான் செய்ய போகிறோம். அது கோதுமை மாவு சமோசா தான் இன்றைக்கி. கோதுமை மாவுலாம் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து கோதுமை மாவு ஷீட்டு எப்படி 3 விதமாக நான் செய்ய போகிறேன். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி உருட்டிக்கிறேன் நான். அதை ஷீட்டு ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து கப்பு போட்டு இது பண்ணி இது ஒரு வகை. அதாவது சமோசா ஷீட்டு வந்து 3 ஷீட்டு சொன்னல, இது மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு ஜல்லி கரண்டிலேயே இது மாதிரி எடுத்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா அழுத்தணும். இது 2வது ஷீட்டு ரெடி பண்ணுறது. 3 வகை சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு வகை செஞ்சுட்டேன், ஒரு டைப்பு. இப்போ 2வது டைப்பு செய்கிறேன். டைப்பு ஓகேங்களா. இப்போ அதை தரேன். இது காட்டணும். இப்போ இது மாதிரி ஒரு கோடு, இது மாதிரி ஒரு கோடு, ஓகேங்களா. இது 3வது டைப்பு சமோசா ஷீட்டு. ஸோ 3 ஷீட்டு நம்ம செஞ்சுருக்குறோம். இதில் இப்போ வந்து வெங்காய சமோசா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அந்த மசாலாலாம் இதில் வச்சு எப்படி பொரிச்சு எடுக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இதில் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாலாம் இருக்குது. பவுலில் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக வைக்கிறேன். அவ்வளோதான். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரெடி பண்ண பார்த்தீங்களா ஷீட்டு, அதில் வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சமோசா ரெடி. சமோசா அழுத்தினோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட் எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக மசாலா, ஏன்னா நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன், அதனால கொஞ்சமாக தான் மசாலா வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது வச்சாச்சு. வச்சுட்டு இதை மடக்கிட்டு இதில் அழுத்திக்கிட்டேன். அப்புறம் அவ்வளோதான். ஏதோ முக்கான ஷேப்பில் வந்துச்சுங்களா. இது வந்து அவசரத்துக்கு செய்கிற சமோசா. இது இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் செய்கிறது வந்து அவசரத்துக்கு செய்கிற சமோசா. இதை பாருங்கள், பாக்ஸ் வச்சு அதாவது ஷேப்பாக வச்சு கட் பண்ணலாம் அந்த சமோசா பண்ணிக்க வேண்டியதுதான். அதில் பண்ணல, அது வந்து நம்ம இப்படி தான் பண்ணிக்கணும். அதை கொஞ்சமாக மசாலா இருங்க, ஃபஸ்ட்டு மடக்கிறேன் நான். கொஞ்சமாக மசாலா, ஏன்னா நான் சின்னதாக தான் வச்சுருக்கிறேன், அதனால் கொஞ்சமாக தான் மசாலா வைக்க முடியும். இந்த சமோசா, இந்த ஷீட்டு செஞ்ச சமோசா, இந்த டைப் இது பண்ணது. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை வந்து இப்படி மடக்கிட்டு இப்போ பாருங்கள், இது உள்ள வந்து இப்போ இது பெருசாக இருக்குங்களா, இதில் நிறையாவே வைக்கலாம். இல்லை, அதில் தான் இப்போ சமோசா வைக்க போகிறோம். அதாவது மசாலா இதுலேருந்து மசாலாலாம் வெளில வராது. இந்த பாருங்கள், இப்போ பொரிச்ச உடனே சமோசா வந்து ஷேப் தெரியுங்க. இதில் எப்படியோ போடுறேன். கோதுமை சமோசா எப்படி வந்து பாருங்கள். இருங்க வேகத்தை கொஞ்சம் நான் திருப்பி விடுறேன். வெந்ததுக்கப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு இப்போ வீடியோ. ஓகேங்க, இதை பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு, தெரியுதுங்க. பார்த்தாலே தெரியுது பாருங்க. அவ்வளோ ரெடி. வெயிட் பண்ண எடுக்கிறேன். 3 விதமான டைப்பில் நம்ம செஞ்ச சமோசா ஷீட்டில் சமோசா ரெடி ஆகிட்டு பாருங்கள். வீட்லேயே ரெடி பண்ண சமோசா. ஷேப் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சேன். டேஸ்ட் வைஸ் தான் எப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த பிடிச்சிருக்க தம்பியை தான் சாப்பிட சொல்லப்படுறேன். எடுத்து சாப்பிட்றான், எப்படி இருக்குன்னு சொல்கிறான். நல்லா இருக்கா? சரிடா. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். இது சும்மா ஃபன்னு தான், யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாமளும் சமோசா செய்வோம்ல.